எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபனுன்னா அது தோசை தாங்க. நான் நிறைய தோசை ரெசிபி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் இன்னொரு ஸ்பெஷல் தோசை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஜவ்வரிசி தோசை. இது நல்ல ஹெல்த்தியாக ஆயில் ஃப்ரீயாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்ய ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து ஜவ்வரிசி ஊற வைக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் ஜவ்வரிசி போட்டு இதையும் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஊறி இருக்கு. மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டு கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசியும் போடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவு புளிக்கணும். போலை மூடி கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி புளிச்சிருக்கு. மாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன். தவாவை சூடு பண்ணி இதில் 1 கரண்டி மாவு ஊற்றுங்க. இந்த தோசையை ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு எண்ணெய், நெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. மேலே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3-4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சுவையான சாஃப்டான ஜவ்வரிசி தோசை இப்போ ரெடி. வித்தியாசமான ஜவ்வரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதை ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.